எங்க மீனோட ஸ்பெர்மா என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எந்த ஸ்பெர்ம் எடுத்தாலும் சிங்கத்தோட ஸ்பெர்மோ இல்ல யானையோட ஸ்பெர்மோ இல்ல மனுஷனோட ஸ்பெர்மோ அதுல இருக்கிறது புரோட்டீன்ஸ் இல்லனா புரோட்டீன் மாதிரியே இருக்க சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ். அதை நம்ம ஹிஸ்டோன்ஸ் இல்ல டிஎன்ஏன்னு சொல்லுவோம் இல்ல புரோட்டமைன்ஸ்னு சொல்லுவோம். பிளஸ் ஸ்பெர்மை சுத்தி ஒரு மெல்லிசான ஃபேட்டி லேயர் இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல பாக்குற இந்த மாதிரி ரீல்ஸை நீங்க சயின்டிபிக்கா அனலைஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வேணும்னா ஃபாலோ தட்டிக்கோங்க. மனுஷாளுக்கு தோல் நம்ம உடம்ப சுத்தி இருக்குல்ல, அதுதான் இருக்கிறதுலேயே பெரிய ஆர்கன். அண்ட் அந்த தோலுக்கு போற ஊட்டச்சத்து நம்ம ரத்தம் வழியாதாங்க 99% போவோம். அப்படின்னா ஒண்ணு நம்ம இந்த ஊட்டச்சத்தை சாப்பிடணும், அது செரிக்கணும், ரத்தத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் தோலுக்கு போகணும். இல்லைன்னா ஊசி வழியா ரத்தத்துல போட்டா அது நம்ம தோலுக்கு போகும், இல்ல மாத்திரையா நம்ம எடுக்கணும். இதுலதான் நம்ம தோலுக்கு என்ன போய் சேரணுமோ அது அதிகமா போய் சேரும். இதை தவிர நம்ம புரோட்டீன்ஸோ இல்ல புரோட்டீன்ஸ் மாதிரி இருக்க விஷயங்களை தோலில் எடுத்து தடவினாலோ அப்புனாலோ ஃபேஸ் பேக் போட்டாலோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெர்ம்ஸ் போடுறாங்க இல்ல கொலாஜன் இல்ல ஹைலூரானிக் ஆசிடே போடுறாங்கன்னா அதுல 99% நம்ம தோலுக்குள்ள போறது கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரேட்டம் கார்னியம்னு தோலுக்கு ஒரு லேயர் இருக்குங்க. அதோட வேலையே ஏதாவது வெளியில இருந்து உள்ள வந்துச்சுன்னா தடுக்கிறதுக்கு. சோ நம்ம எந்த ஸ்பெர்ம்ஸ் வேணா மூஞ்சில போட்டுக்கலாம், ஆனா அதனால பிரயோஜனம் இருக்குமானா கிடையாது. வேணா 1% தோலுக்குள்ள போலாம். அப்படின்னா மருந்துகள்லாம் எப்படி தோலுக்குள்ள போகுது அந்த கேள்விதானே இருக்கு. அந்த மருந்துகள்ல கேரியர் மாலிக்யூல்ஸ்னு ஒன்னு சேர்ப்போங்க. அந்த மாலிக்யூல்ஸ் தோலுக்குள்ள பெனிட்ரேட் பண்ணும் அண்ட் அது தோலோட அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும். எங்க தோலும் எலும்பு மாதிரியும் இருதயம் மாதிரியும் நுரையீரல் மாதிரியும் ஒரு உறுப்பு தாங்க. அதுக்கு கேர் பண்றதுக்கு மட்டும் ஏன் நம்ம படிச்ச டாக்டருங்க கிட்ட போக மாட்டேன்றோம்னு எனக்கு புரியலையே. தயவு செஞ்சு உங்க ஏரியால இருக்க எம்பிபிஎஸ் எம்டி டிஎன்பி இல்ல எம்சிஹெச் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண டாக்டர்ஸை போய் உங்க தோலை பத்தி கேட்டுக்கோங்க. லாங் டேர்முக்கு அதுதான் உங்க தோலை பாதுகாத்துக்கும். நீங்க இந்த மாதிரி எந்த வினோதமான ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.